அது அனன்யா செல்லம், அம்மா எங்க போயிருந்த நீ? அது இது என்ன பேக்? என்னம்மா இது? என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. இதையெல்லாம் எடுத்து லாக்கர்ல வைக்கலான்னு எடுத்தேன்டி. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. இத போட வச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருக்க. பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குப்பா. இது ரொம்ப சிம்பிளான பத்திரிக்கை தான். ஆனா மேரேஜுக்கு இதை விட கிராண்டா பண்ணிடலாம். சரியா? சரி, நீ காலேஜ்ல எல்லாருக்குமே கொடுத்துரு. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. சரிங்கப்பா. முத பத்திரிகையே உன் முருகனுக்கு வச்சு கும்பிட்டுடு. இந்த தடவை யார் என்ன பண்ணாலும் நல்லபடியா கல்யாணத்தை அவர் முடிச்சு கொடுக்கணும்னு. அம்மா, இந்த வாட்டி யார் என்ன பண்ண முடியும்? நான் தான் பண்ண விட்டுருவேனா? சரி, நீங்க இங்க இருங்க, நான் போய் மத்த வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். இரு சந்திரா, இப்ப நானும் கீழே வரேன், வேலை இருக்கு. இந்தாமா. வாங்கம்மா. அன்பு, பத்திரிக்கை கூட நான் பாக்குறேன். வாவ், அப்பாடா, எப்படியோ நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா பேரையும் அம்மா பேரையும் ஒன்னா போட வச்சு அவங்க பொண்ணு அன்பரசி சந்திரசேகர்னு போட வச்சுட்ட. சூப்பர்ப்பா, சூப்பர். என்ன பாதிதான் இருக்கு? என்னடி கேள்வி கேட்டுட்டு இருக்க? பாதிய முதல்லயே வச்சுட்டேன். அதான் இப்ப யார் யாரோ வீட்டுக்குள்ள நடமாடுறாங்கல்ல, எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சிடலாம்னு நினைச்சேன். போதுமா? ஏமா இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? சும்மா. அப்பாவும் பாட்டியும் தான் அன்பரசி விஸ்வாவோட மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீயும் எதுவுமே பண்ணாம இருக்கியேமா? என்ன அனன்யா, அத நடத்த விட்டுருவேனா நானு? நான் ஒரு உசுர கூட போக வச்சு எழவு வீடா இதை மாத்துவேன். ஆனா கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன். சூப்பர்மா, நான் என்னோட பங்குக்கு ஏதாவது செய்யறேன். எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய். சரி, ஓகேமா, நீங்க பேசிட்டு இருங்க. அப்பா சிவகாமி, அதுக்கப்புறம் எப்படி அந்த பேக் அவன்கிட்ட இருந்து கொண்டு வந்த சொல்லு. அதுவா, நான் கிளம்புறேன் சார். சாரி தம்பி, நீங்க யாருன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே போயிருப்பேன். வசந்த், பேக கொடுக்க வந்துட்டு ஏன் அதை கொடுக்காம போறீங்க? கொடுங்க. பேக கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு. ஓ அப்படியா? கொடுங்க, கொடுங்க வசந்த். சாரி மேடம், சின்னதா ஒரு டவுட். ஓகே, தேங்க் யூ. கிளம்புறோம், போய் வண்டியில ஏறியா? சரிங்க சார். சூப்பர்டி. இப்போ திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருந்திருக்கும் அவனுக்கு. சரி, அதுக்கப்புறம் அவன் போன் ஏதாவது பண்ணானா? இல்லம்மா, இனிமே நாம தான் அவனுக்கு போன் பண்ணி பேசணும். ஆனா அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணான்னு தான் எனக்கு புரியல.
அவனுக்கு ரொம்ப தைரியம்தான். பாத்தியா, அவன் கால் பண்றான். சரி, எடுத்து பேசு. அதுக்கப்புறம் அவன் வீடியோ ஏதாவது காமிச்சா அவனும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு போயிடுவான். அதனால அவன் இனிமே யாருக்கும் வீடியோ காட்ட முடியாது. பேசு. ம்ஹும். இல்லம்மா, உடனே எடுத்தா தப்பாயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாம். ம். அண்ணி அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்ன விஸ்வா, அன்பரசிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? ஆமா அண்ணி, நீங்க ஃபோன் பண்ணி சொன்னதுனால நான் என் ஃபோனையும் அன்பரசி ஃபோனையும் நாட் ரீச்சபிள்ல வர மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லு விஸ்வா, என்ன நடந்துச்சு? இந்தா. அன்பு, யாரையும் விட்டுறாத. குறிப்பா உன்னை கேலி கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள கண்டிப்பா விட்டுறாத. கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரு. ஆமா அன்பு, கடைசி வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஆ, சொல்றேன். இந்த உலக சாட்சியா நான் என் அன்பரசிய விரும்புறேன். அன்பரசி கிட்ட இதை இப்ப சொல்ல போறேன். ஐயோ அன்பரசி, தயவு செஞ்சு அப்படி பார்க்காத. என்ன சார்? அன்பரசி, நான் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணும்போது உன் கண்ணை என்னால சத்தியமா பார்க்கவே முடியல அன்பரசி. சரிங்க சார், அப்போ நான் கண்ணை முடிக்கிறேன். ஆஹா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ நீ என்ன பார்க்கணும், நானும் உன் கண்ணை பார்க்கணும். அப்பதான் உண்மையான அன்பு வெளியே வரும். சரிங்க சார், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆ, என்ன பண்ண போற? நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்களும் திருப்பி சொல்லுங்க. நீங்க எனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உன் கண்ணை என் கண்ணை பார்க்கணும். உன் கண்ணு என் கண்ணை பார்க்கணும். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம். இந்த உலகத்துல நாம மட்டும்தான் இருக்கோம். இப்போ நான் உன்கிட்ட என் அன்பை சொல்ல போறேன். இப்போ நான் உன்கிட்ட என் அன்பை சொல்ல போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். அன்பிலாது செய்தை மனித செய்தாதீர்கள் வேண்டும் என நினைத்தை
மலமீழாது அந்த மலமீழாது மலமோ மலமோ சோடி புத்துத்தான் நீங்க போனாலே கத்தக்கு தச்சது பழகி பழகி இதே எங்கள் வாழ்க்கை துணையாக உயர்வை மழை மலை சோலை இவை ஒத்தாத போமே. சூப்பர் விஸ்வா, கடைசியா நம்ம அன்பரசி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கால. இனிமே எல்லா விஷயத்திலுமே அன்பரசி உனக்கு பக்க பலமா இருப்பா. ஆமா அண்ணி. ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட அவளோட நிம்மதியா இருக்கவே முடியல. கஷ்டப்பட்டு அவளை கூட்டிக்கிட்டு தனியா சந்தோஷமா பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்களால எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? ஆமா விஸ்வா, கூட இருக்கிறவங்களாலதான் பிரச்சனையே. எதுக்கு இப்ப கதவை சாத்துற? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுத்தாகணும். நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. எனக்கு முதல்ல அந்த பேக்ல வச்சிருந்த நகை யாருதுன்னு தெரிஞ்சாகணும். அப்புறம் அடிக்கடி இப்பெல்லாம் வெளியில போறீங்க, ஆனா ஆபீஸ்க்கு போற மாதிரி தெரியல. அப்ப எங்க போறீங்க? இப்பெல்லாம் கார் எடுத்துட்டு போறது இல்ல, பைக்ல தான் போறீங்க. அதுவும் புதுசா ஃபேஸ் எல்லாம் கிளாத் கட்டுறது, ஹெல்மெட் போடுறதுன்னு உங்க நடவடிக்கை ரொம்ப தப்பா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஏதோ தவறான விஷயத்தை செய்றீங்கன்னு எனக்கு தோணுது. என்னன்னு எனக்கு இப்பவே சொல்லணும், இல்லனா நான் இத கண்டிப்பா. என்ன அம்மா கிட்ட சொல்லிருவியா? இல்ல, நான் இது கொன்னுடுவேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத. இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்கிட்ட ஒன்னு தூக்குல மாட்டிருவேன். தலே அண்ணி. விஸ்வா, அண்ணி ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்ல, இப்ப நீங்க எதையோ நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஸ்வா. இங்க பாரு, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. உனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கும்லடா.
வேலையை பத்தி நினைக்காம அன்பரசிக்கு ப்ரப்போஸ் பண்ணதை நினைச்சு போய் ரெஸ்ட் எடு போ. எங்க நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறது? கண்ணை மூடினாலே எனக்கு அன்பரசி முகம் தான் வருது. ஆ, அது ஒரு மாதிரி ஆனந்த அவஸ்தையா இருக்கு. ம். ம். அப்ப சார் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண நீ தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அப்படிதானே? ஆமா. அவரு ஐ லவ் யூ சொல்லாம நீ அவருக்கு சொல்லிருக்க, கரெக்டா? சரி மஞ்சு, ஒரு நிமிஷம். ஊர்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என் நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லி அவங்களையும் வர சொல்லணும். ஹா. ம். அன்பு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போன் பேசிட்டு இரு. சரி. அன்பரசி அக்கா ஃபோன் பண்றாங்க. குடு, நான் பேசுறேன். ஹலோ, சொல்லு அன்பு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அன்பு. நாங்க எல்லாரும் ஒண்ணா தாண்டி இருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க டிவில ஒன்னு பார்த்தோம் அன்பு. ரொம்ப சந்தோஷம்டி. நீ ஜெயிச்சதை நாங்க செம்மையா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணோம்டி. ஏய், அப்புறம் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, எனக்கு கல்யாணம், அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நிச்சயம் வந்து நாளைக்கு மறுநாள். அதுக்கு வர சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏய், இப்ப எப்படி உடனே வர முடியும்? கண்டிப்பா நாங்க கல்யாணத்துக்கு வந்து இறங்கிடுறோம்டி. சரி. அப்புறம் ஒரு விஷயம் எனக்காக நீங்க கண்டிப்பா பண்ணணும். என்ன அன்பு, சொல்லு. பேக கொடுக்க வந்துட்டு ஏன் கொடுக்காம போறீங்க? கொடுங்க. ஏமா, அவன் திரும்ப கூப்பிடவே இல்லையே. ஒருவேளை பயந்திருப்பானோ? பயந்திருக்கலாண்டி. இது நாள் வரைக்கும் அவன் யாருன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சுல்ல, அத அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்மள மிரட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட முகத்தை நம்ம பார்த்ததும் அவனுக்கு பயம்தான் வந்திருக்கும். இனிமே நம்ம பக்கம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். பாக்குறதுக்கு அவன் அப்பாவி மாதிரி இருக்கான். என்ன மாதிரியான வேலை பார்த்திருக்கான்னு பாத்தியா? இங்க பாரு சிவகாமி, இந்த காலத்துல யாரையும் வெளித்தோற்றத்தை வச்சு எடை போட முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய ஃப்ராடா இருப்பானுங்க. ஆமாமா, உண்மையிலேயே அவன் ஃப்ராடு தான். சந்திரா, அவசரத்துல யாரையும் விட்டுடக்கூடாது. சொந்தக்காரங்க, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ், கிளைண்ட்னு ஒருத்தர் விடாம பத்திரிக்கை கொடுத்துடணும். கவலையே படாதீங்க, நான் எல்லார் பேரையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்ப எதுவும் மிஸ் ஆகாதுமா. அப்புறம் ஊர்ல இருக்கிற நம்ம குமாரசாமிக்கு ஃபோன் பண்ணி கோவில்ல ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ குமாரசாமி. சொல்லுங்க சார். நாளைக்கு மறுநாள் நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் குலதெய்வ கோயில்ல பண்ணி வச்சிருங்க. ஓகே சார். நம்ம குடும்பத்துக்கும் பத்மா மேடம் குடும்பத்துக்கும்
அந்த கோயிலை ஒட்டி வர்ற எல்லாருக்கும் நான் ரூம்ஸை ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். அம்மா, எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா. அவர் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவார். சரிப்பா. Thank you.